அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, சமீப நாட்களாக தமிழகத்தில் பரவலாக எல்லா இடங்களிலும் கனமழை பெய்து கொண்டு வருது. இந்த மழையின் காரணமாக எல்லா நீர்நிலைகளும் நிரம்பி வழியுது. குறிப்பாக சொல்லப்போனால் கண்மாய்கள், குளங்கள், கிணறு அப்படின்னு சொல்லி இந்த இடங்களெல்லாம் நீரால் சூழ்ந்திருக்கு. பல அருவிகளில் வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டிருக்கு. அப்போ இப்படியான ஒரு சூழலில் நாம் ஆசைப்படுவோம் சில நேரங்களில் இந்த காட்சிகளெல்லாம் பார்த்து விட்டு எப்படியாவது போய் குளிக்கணும். அதுக்கு பின்னாடி உள்ள விபரீதங்களை நாம் உணர மாட்டோம். ஆனால் ஆசையை அனுபவிக்கணும், போய் குளிக்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ளணும். ஆசைப்பட வேண்டியதான், அதற்காக உயிரை இழக்கக்கூடிய அளவிற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தமிழக அரசு சார்பாக பல இடங்களில் குளிக்க தடை விதிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு மழை வெள்ளம் போன்ற நேரங்களில் நீங்கள் குளிக்கிறதுக்காக சிரமம் எடுத்து போகாதீங்க அப்படிங்கிற எச்சரிக்கைலாம் விடுறாங்க. இதையும் தாண்டி சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, வரம்பு மீறி போய் அங்கே குளிக்க போகிறோன்ட்டு உயிரை இழக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்குறோம். பத்திரிகைகளில், செய்திகளில் தினந்தோறும் ஏதாவது ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நாம் இந்த மாதிரியான ஒரு சூழலில் நாம் தான் முடிவெடுக்கணும். நாம் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். நம்மளுடைய ஆசைகளுக்கு நாம் ஒரு கட்டுப்பாடை விதிக்கணும். முதல்ல உயிர் பெருசா அல்லது ஆசை பெருசா அப்படின்னா, உயிர் தான் பெருசு. உயிர் இருந்தால் தானே அடுத்த ஆசைகளை நாம் அனுபவிக்க முடியும். அப்போ உயிர் தான் பெருசுங்கிறத முதல்ல நாம் கவனத்தில் கொண்டு நம்மளை சேஃப்டி பண்ணுற வேலைகள் என்னவோ அதை நாம் செய்யணும். நம்மளுடைய ஆசைகளை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு எச்சரிக்கைகளும் மீறி அந்த நீர்நிலைகளில் போய் குளிச்சுட்டு வர்றதுனால யாருக்கு பாதிப்பு? நமக்கு தான் பாதிப்பு, நம்மளுடைய குடும்பத்தாருக்கு தான் பாதிப்பு. திடீர்னு ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதில் நாம் உயிர் இழந்துட்டோம் அப்படின்னா அதனால் மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அப்போ இதை நாம் என்ன செய்யணும்? உணரணும், உணர்ந்து நடந்து கொள்ளணும். அதே மாதிரி பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த விடுமுறை காலங்களில் நீங்கள் வீடுகளில் தகவல் சொல்லுங்கள். நண்பர்களோடு எங்கே போனாலும் சரி, நாங்கள் இங்கே போகிறோம் அங்கே போகிறோங்கிறத உண்மையை சொல்லிட்டு போங்க. சில பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா, குளிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வீடுகளில் பொய்யை சொல்லிட்டு போகக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். கடைசியில் போய் இக்கட்டான ஒரு சூழலில் அந்த நீர்நிலைகளில் குளித்து அதனால் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உயிரிழக்கக்கூடிய நிலைமை வரும் பொழுது அந்த குடும்பத்தாருக்கு தகவல் தெரியுது. இதனால் எவ்வளவு தூரம் அந்த பெற்றோர்கள் பாதிப்படைவாங்க, கஷ்டப்படுவாங்க. ஒரு பிள்ளையை கஷ்டப்பட்டு உருவாக்கி வளர்த்து ஆளாக்குறதுக்கு எவ்வளோ சிரமப்படுவாங்க. அப்போ அதையெல்லாம் நாம் என்ன செய்யணும்? கவனத்தில் கொண்டு இப்போ இருக்கக்கூடிய சூழல், அதாவது ஒரு ஆபத்துக்குரிய ஒரு நேரத்தில் நாம் தான் என்ன செய்யணும்? சிந்தித்து முடிவெடுக்கணும். அதுக்கு தான் இறைவன் என்ன செஞ்சுருக்கிறான்? நமக்கு 6 அறிவு கொடுத்துருக்குறான். இந்த நேரத்தில் இந்த சூழலில் இந்த மாதிரியான செயல்களை செய்யலாமா அப்படின்னு சொல்லி நாம் தான் என்ன செய்யணும்? புரிந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். முதல்ல நமக்கு உயிர் தான் பெருசு, ஆசை என்பதெல்லாம் இரண்டாவது. சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.